இறந்துட்டாருன்னு பாருங்கள். எவ்வளோ அதாவது இருக்கும்போதெல்லாம் எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்கன்னு தெரியல. இல்லாதவங்க கொடுத்தா கூட செலவு பண்ணுவாங்க. பட்டாசை வெடித்து புகை மண்டலம் ஆகுறாங்க. ஒரே புகை மண்டலமாக என்ன வரல இருந்துச்சு. இப்போ தான் நான் வந்து வீடியோ போடுறேன். ஒரே ஸ்மெல்லு. ஒருத்தர் இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்களோ போடலையோ அது கூட தெரியாது. ஆனால் மாலையிலையும் பட்டாசுலேயும் மோளம் அப்படின்னு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணுறாங்களே. எவ்வளோ டிராஃபிக்கு. இந்த இடத்துல தான் பட்டாசு வெடிக்கணும்னு வெடிக்கிறாங்க. புகையே எத்தனை பேருக்கு இருதயத்தில் புகை போய் இருதயத்தில் நுரையறது இல்லை, யோசிக்கவே மாட்டாங்க. இந்த இடத்துல கிராஸ் ஆக உள்ளே வந்து கொஞ்சம் தூரத்துலேயே சுடுகாடு. அது அங்கே போய் பண்ண வேண்டியது தானே. அதை இன்னும் நிறுத்துகிறாங்க. இரு போலீஸ்லாம் ஒன்றுமே பண்ணாங்க. இங்கே இப்படி பண்ணுறாங்களா? அப்புறம் பிரபலங்கள்லாம் ரொம்ப சும்மா இருப்பாங்களா? இன்னும் அந்த புகை மூக்கில் ஏறினது சரியாக ஆகலை. அவ்வளோ பூ அலங்காரமாக இருந்திருக்கும். அப்போ தான் பிச்சு போட்டாங்க. இவ்வளோ பெரிய வண்டிக்கு அந்த பூ அலங்காரம் மட்டுமே ஏறக்குறைய 1,00,000 செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணுவீங்க, ஆனால் அவங்க உயிரோடு இருக்கக்குள்ள என்னன்னே கண்டுக்க மாட்டீங்க. அவங்க 1008 நியாயம் வச்சுக்கிட்டு அப்புறம் குற்றவாளி கொண்டில் கொண்டு போய் நிறுத்தி விடுவீங்க. என்ன அதை சொல்லிவிட்டாங்க, இதை சொல்லிவிட்டாங்க, 1008 கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது நாடு இப்போ. ஆனால் இந்த செத்தா வாட்டி பண்ணுற அட்ராசிட்டி இருக்குது அப்பா, பெரிய இவ்வளோ தூரம் பண்ணிட்டாங்கன்னு ஊரே பேர் பண்ணணும், ஊரே வந்து பாராட்டணும்னு நினச்சிக்கிட்டு தான் இத்தனையும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் இருக்கும்போது கொடுக்கணும். இல்லையா அவங்களால முடிஞ்ச வேலையை செய்வாங்கன்னு விட்டுருணும். ஸோ உயிரோடு இருக்கவங்கள படாத படப்படுத்துறது. அப்புறம் இப்போ செத்த வாட்டி தாந்தும் பெருசாக பண்ணிகிட்ருக்கிறது. எதுக்குங்க இந்த மாதிரி வீண் செலவு பண்ணிகிட்ருக்குறீங்க? வீண் செலவு பண்ணுங்கள். அது பொது இடத்துல வந்து இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுல்ல. உட்காந்துருக்குறீங்க அத்தனை பேர்த்துக்கும்.